ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிஒய்க்யூ சீரிஸ்ல கிளாஸ் 44 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லா தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஸோ சுற்றளவு அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சுத்தி வர்ற பக்கங்களை கூட்டினா போதும்னு சொல்லியிருக்கேன். சதுரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் சமமா இருக்கும் இல்லையா? சோ ஆனா இந்த இடத்துல நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல மூலை விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருந்து இங்கேயோ இல்லைன்னா இங்க இருந்து இங்கேயோ ஏதோ ஒரு ரெண்டுமே ஒண்ணுதான். சோ மூலை விட்டம் அப்படிங்கிறது 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதோட சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ஏன் தெரிஞ்சாதான் நம்மளால சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த இதுல சதுரத்தோட மூலை விட்டம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, d ஈக்குவல் டு √2 இன்டூ ஏ அப்படின்னு வரும். ஓகேவா? சோ √2 இன்டூ ஏ, அதாவது இந்த இடத்த ஏவாவும் இந்த இடத்த ஏ ஆவும் இதை டி ஆவும் வச்சு இதை ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சதுரத்தின் மூலை விட்டம் அப்படின்னா d ஈக்குவல் டு √2 இன்டூ ஏ. இந்த இடத்துல d க்கு பதிலா 20ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும், ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? இப்ப a ஈக்குவல் டு இந்த 20 10 இன்டூ 2ன்னு எழுதலாம். 10 இன்டூ 2ன்னு எழுதலாம். இந்த 2 √2 இன்டூ √2ன்னு எழுதலாம். ஸோ √2 பெருக்குனீங்க அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 2 நான் எப்படி எழுதுறேன், √2 அப்படின்னு எழுதுறேன், டிவைடட் பை √2. இந்த ஒரு √2வும் இந்த ஒரு √2வும் கேன்சல் ஆகும். அப்ப ஏவோட வேல்யூ 10√2. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சைடும் 10√2 10√2ன்னு இருக்கு. ஸோ 4 சைடுமே கூட்டணும். ஸோ ரொம்ப சிம்பிளா 4 இன்டூ 10 இன்டூ √2ன்னு போடுங்க. ஸோ 40√2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. எதுக்காக 4ஆல பெருக்கி இருக்கேன்னா 4 பக்கமே ஏ தான் இல்லையா? எப்படி கூட்டுவோம், இருக்கிற எல்லா பக்கமும் சுத்தி வர்றதை கூட்டுவோம். ஸோ 4 டைம் ஏவை கூட்டுவீங்க. இந்த இதை நான் 4 ஏன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஏக்கு பதிலா 10√2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், சதுரத்துல மூலை விட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா d ஈக்குவல் டு √2 இன்டூ ஏன்னு எழுதலாம். அதை வச்சு நீங்க பக்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சதுரத்தோட பரப்பளவு கேட்டாலும் சரி, சுற்றளவு கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலுமே உங்களால போட முடியும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி 1584 மில்லியன் கிலோகிராம் ஆகும். இது 1991ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகமாகும் எனில் 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு என்ன? இது வந்து பெர்சன்டேஜ் டாபிக் தான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1998ல 1584 மில்லியன் கிலோகிராம் இருக்காம். ஓகேவா? இது வந்து 1991ல எவ்வளோ இருந்ததோ அதை விட 20% அதிகமா இருந்ததா. சோ இந்த 1991ல இருந்த வேல்யூஸை நான் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அதை விட இந்த இது எவ்வளவு, 20% அதிகம். சோ அப்ப பிளஸ் 20 ஈக்குவல் டு, சோ இந்த வேல்யூ தான் 1584. சோ கூட்டுங்க என்ன வரும், 120% ஈக்குவல் டு 1584ன்னு வரும். இப்ப கேள்வி கவனிங்க, 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை தான் வேணும் இல்லையா? சோ அப்ப 100% எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். இந்த 120 100ஆ மாத்துங்க, அவ்வளவுதான். சோ ரெண்டு சைடுமே 12ஆல டிவைட் பண்ணுங்க. இத 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10%, இத 12ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 132ன்னு கிடைக்கும். சோ இப்ப ரெண்டு சைடுமே 10ஆல பெருக்குங்க, அப்பதான் 100%ன்னு கிடைக்கும். 10% 10ஆல பெருக்குனா 100%, இது 10ஆல பெருக்குனீங்கன்னா கடைசியா 0 சேர்த்துங்க, அவ்வளவுதான். 1320 மில்லியன் கிலோகிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. சோ ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த வருஷத்துல இவ்வளோ, இந்த வருஷத்துல இதை விட இவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இதை நம்ம 100ன்னு வச்சு அது கூட அதிகம் சொல்லியிருந்தாங்கன்னா கூட்டுங்க. ஒருவேளை இதை விட ஒரு 20% கம்மின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், 20% கழிச்சு அது வந்து 80% அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம 100ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ரூ. 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்ன? சோ கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைன்னு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தான் போடணும். அப்ப ஆண்டிற்கு ஒரு முறை. எப்பயுமே கூட்டு வட்டியில முழு தொகை தான் ஃபைன் பண்ணுவோம். எப்படி ஃபைன் பண்ணுவோம்? அசல் இன்டு 1 பிளஸ் R%. R அப்படிங்கிறது 16/100 ஹோல் பவர் 2. ஓகேவா? சோ அப்ப 50,000 இது என்ன ஆகும்? 100 பிளஸ் 16 116 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை வந்து 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 29 டைம், இது 25 டைம். ஓகேவா? சோ அப்ப 50,000 இன்டு 29 2 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா 29 இன்டு 29 841 டிவைடட் பை 25 இன்டு 25 625. ஸோ 625ஆல இதை அடிச்சிங்க அப்படின்னா 80 டைம் கிடைக்கும். 80 இன்டு 841 பெருக்குனீங்க அப்படின்னா 67,280ன்னு கிடைக்கும். இது வந்து முழு தொகை. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும்? கூட்டு வட்டி தான் வேணும். அப்ப முழு தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடியது கூட்டு வட்டி. ஓகேவா? சோ அசல் எவ்வளவு? 50,000 கழிச்சிங்க அப்படின்னா 17,280ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17,280. சோ நம்ம கண்டுபிடிக்கிறது முழு தொகை தான். முழு தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். சோ அரையாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கவனிச்சு போடணும். ஆண்டுக்கு ஒரு முறை எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க ஆண்டுக்கு ஒரு முறைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள்? ஓகேங்களா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்துக்கலாம், இல்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த டாபிக்ல உங்களுக்கு நேர்விகிதம் எதிர்விகிதம்னு எடுத்துக்கலாம். சோ நான் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல், அதாவது உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல வரும் இல்லையா அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலுமே அது கீழே. இந்த கான்செப்ட் பிரகாரம் எடுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஆட்கள் 20 ஆட்கள் மேல 6 நாட்கள் மேல மணி நேரம் கிடையாது. மீதி என்ன இருக்கு? 112 மீட்டர் நீளம் இருக்கு. அதை கீழே எழுதிக்கோங்க, டிவைடட் பைக்கு கீழே. அடுத்து ஈக்குவல் டு 25 ஆட்கள் 3 நாட்கள். இந்த இடத்துல நீளம் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும்? 20 இன்ட்டு ஆல்ரெடி 6 இருக்கு இல்லையா? சோ 25 இன்ட்டு 3 இன்ட்டு 112. சோ இப்ப எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 25 3 112 டிவைடட் பை இந்த 20 இன்ட்டு 6 டிவைடட் பைக்கு கீழே வந்துடும். சோ இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க, இதை அடிச்சீங்கன்னா 2ஆல் அடிச்சா இது 56. இதை வந்து 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 5, இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 14, இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 5, 14 இன்ட்டு 5 70ன்னு கிடைக்கும். ஸோ 70 மீட்டர் நீளம் சுவரை கட்டி முடிக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 70 மீட்டர். ஸோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல மீது எதா இருந்தாலுமே அந்த இடத்துல வேலைன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை நீளம்னு கொடுத்துருக்கலாம், இல்லை அளவுன்னு கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்துருந்தாலுமே மீதி எதா இருந்தாலுமே அது டிவைடட் பைக்கு கீழே போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்ட வடிவ பூங்காவின் ஆரம் 63 மீட்டர் ஆகும். 1 மீட்டருக்கு ரூ. 12 வீதம். அதனை சுற்றி வேலி போட ஆகும் செலவு. ஓகேங்களா? சோ வட்ட வடிவ பூங்கா, ஓகேவா, அதோட ஆரம் கொடுத்துட்டாங்க 63 மீட்டர்னு. சுற்றி வேலி அமைக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றளவுன்னு அர்த்தம். சுற்றளவு தான் இல்லையா? சோ ஏன்னா சுத்தி பண்றாங்க, அப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சா போதும். சோ ஆரம் 63, வட்டத்தின் சுற்றளவு 2πr. சோ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 2 இன்டூ பைக்கு பதிலா 22/7, ஆறுக்கு பதிலா 63. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 9. 44 இன்டூ 9 பெருக்குனீங்கன்னா 396 மீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா சுற்றளவு தான் இல்லையா? சோ இந்த இடத்துல கேள்வி கவனிச்சுக்கோங்க. 1 மீட்டருக்கு 12 ரூபா ஆகுதா? 1 மீட்டருக்கு 12 ரூபானா 396 மீட்டருக்கு எவ்வளவு? அப்ப 396 இன்டூ 12ன்னு போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதை பெருக்குனீங்கன்னா போதும். பெருக்குனீங்கன்னா 4752ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ அவங்க வந்து உள்ள வந்து சமப்படுத்துறதுக்கு
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுற்றி வேலி தான் அமைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கவனிச்சுக்கணும், நீங்க வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா. மேக்சிமம் இங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல சதுர மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க பரப்பளவு அப்படின்னா, ஓகேவா. ஸோ அதை வச்சும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா சுற்றளவுல உங்களுக்கு என்ன அலகு இருக்கோ அதே அலகு தான் வரும், என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான் வரும். பட் பரப்பளவை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கொயர் ஆயிரும், ஓகேவா. ஸோ ஏன்னா அதை வந்து நம்ம என்ன பண்றோம், 2 டைம் பெருக்கிறோம் இல்லையா, அப்ப அது என்ன ஆயிரும் உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும், ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4752. ஓகேங்களா. சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்தது தான். சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.